ஹாய்டா உதயா. ஹாய்டா. ஹாய் நவீன். ஹாய் ப்ரோ. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லி. இந்தியா டீமுக்கு சில முக்கியமான பிளேயர்கள் இருக்காங்க. அவங்க அடுத்தது வாய்ப்பு தருவாங்களா இல்ல அவங்க மேட்ச் விட்டு எப்ப ரிட்டைர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க அதை பத்தி நினைக்கிறீங்க? பொறுத்த வரைக்கும் ரோஹித் போனா கோலியும் போகணும். மக்களே, இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேச போறோம். டீம் இந்தியாவுக்கு ரோஹித் கோலி வேணுமா இல்ல ரோஹித் மட்டும் வேணுமா இல்ல கோலி மட்டும் போனோமா, இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பத்தி கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரோஹித் அவரோட வேலை கேப்டன்சி மட்டும் தான் மெயினா பண்றாரு. ஓகேங்களா, மெயின் வேலை அதான் பண்றாரு. ரன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா அடியில ஃபைனல்ல மட்டும் தான் அடிச்சாரு. ஓகேங்களா, அதனால கோலி பாத்தீங்கன்னா இது ரன் சேசிங் ரெக்கார்ட்ல ரன்ஸ்ல அடிக்க வேண்டிய ரெக்கார்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. 2027 வேர்ல்ட் கப் விளையாடக்கூடிய அந்த ஃபிட்னஸும் அவருக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். ஒரு மெயின் பிளேயரு இந்தியாவிலே விளையாட உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு இவ்வளவு போய் விளையாடவே இல்லை. அது காரணம் ரோஹித் தான் இல்ல கோலி, இவங்க தான் நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றது கரெக்ட் தான். ஆமா, இந்த விஷயத்துல பார்க்கும்போது ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன் ஜடேஜாவை நீங்க சொல்ல மாட்டீங்க? இல்லங்க, ரெண்டு பேர் போனா ஆட்டோமேட்டிக் அவரும் போயிடுவாரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வேர்ல்டு கப்போ சாம்பியன் டிராபியோ இல்ல T20 வேர்ல்டு கப்போ எதுவா இருந்தாலும் ஒரு பெரிய டீம் அந்த டீம் அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சு முடிச்ச உடனே ஒரு பெரிய பிளேயர் சீனியர் பிளேயர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இந்த சாம்பியன் டிராபி ஜெயிச்ச பிறகு நம்ம டீம்ல இருந்து இந்தியா டீம்ல இருந்து யாருமே இன்னும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது நெக்ஸ்ட் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வரது 2 வருஷம் இருக்குது. இது டெஸ்ட் வேர்ல்ட் கப் பொறுத்து 2 வருஷம் இருக்குது. இப்போ நம்ம செட் பண்ணாதானே டீம் கரெக்டா செட் பண்ண முடியும் நான் சொல்றேன். அது என்ன பொறுத்தவரை என்னன்னா அந்த வேர்ல்டு கப் விளையாட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு நல்ல வழிநடப்பு பண்ணி அனுப்புறதுக்காக வெயிட் பண்றாங்களோ அப்படியும் இருக்கலாம். அதுதாங்க அந்த T20 சாம்பியன் டிராபி ஜெயிச்சாச்சு. நல்ல சான்ஸ் தானே. இல்லங்க, இப்போ நீங்க இந்தியால வெளியே போறதுக்கு இந்தியால இருந்து நீங்க ரிட்டைர்மெண்ட் வாங்கி போறது எவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கும் வெயிட் பண்ணலாம்ல. நம்ம இந்தியன் ஆடியன்ஸ் முன்னாடி அவர் ரிட்டையர் ஆனா நல்லா இருக்கும், அதுக்காக வெயிட் பண்றது. T20 வேர்ல்ட் கப் நம்ம வெளியே பண்ணிட்டோம். ஆமா ஆமா ஆமா. அப்படின்ற பட்சத்துல நம்ம இது இந்தியால பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம்ல. கரெக்ட், குட் பாயிண்ட். நான் அதை பாராட்டுறேன். கம்பல்சரி 3 பிளேயர் கண்டிப்பா போயிருவாங்க. ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா விட அக்ஷர் படேல முட்டுக்கட்டது ஜடேஜா. அதனால அவரும் சேர்ந்து போயிடுவாரு. 2 பேர் வெளியே போறாருன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் தான் வெளியே வாய்ப்பு கொடுத்து ரெடியா இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க டீம் இந்தியால வாய்ப்புக்கு? எத்தனை பேர் இருக்கு? அத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இதுக்கு என்ன சொல்யூஷன்? விளையாடுறது 11 பேருங்க. ஆமா, அதுல நம்ம நிறைய பேர் வெளியே இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வேர்ல்டு கப் முன்னாடியே பேசியிருந்தோம், சாம்பியன்ஸ் கப் முன்னாடியே பேசியிருந்தோம். அதனால 2 பேர் போனா 2 பேர் சான்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான் நடக்கும். ஏன்னா மீதி பேர்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஷேஷரா இருக்கட்டும், இந்தியா இப்போ இந்த சாம்பியன்ஸ் கப் பண்ணது காரணம் முக்கியமா 11 பேருமே நல்லா பண்ணாங்க. 11 பேருமே நல்லா பண்ணாங்க. அதனாலதான். ஏன்னா அவங்க இப்போ போனோம் அப்படின்ற கட்டத்துல 3 பேர் கண்டிப்பா இருக்காங்க. அது 3 பேர் போனா கண்டிப்பா சான்சஸ் நல்லா இருக்கும். இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டை விட இவங்க அதிகமா பண்ணணும். இந்தியா டீம் இன்னும் பல பேர்கள் எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ரிட்டைர்மெண்ட் வாங்கினா உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிக்கெட் பாய்ஸ். நாங்க எல்லாருமே ஒரு கிரிக்கெட்டை லவ் பண்ணி கிரிக்கெட்டுக்காக பேசுறோம். அதனால சிலர் நாங்க தப்பா பேசுற மாதிரி இருக்கலாம். சில ஃபேன்ஸுக்கு அவங்களோட இதுல பேசுறதுக்கும் தப்பா இருக்கலாம். தப்பா இருந்தாலும் நீ கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பா இருந்தா நம்ம மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுல இல்ல, நீங்க திட்டுங்க, கைவில கமெண்ட்ல விட்டுருங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, பாய்.